இந்த போறப்பு தான் நல்ல ருசிக்கு சாப்பிட கிடைச்சது, வரம் கிடைச்சது. இந்த பாட்டை கேட்ட உடனே எல்லாருக்கும் நம்ம பிறந்ததே சாப்பிட்றதுக்கு தான் ஞாபகமே வந்திருக்கும். இயற்கையான ஒரு விஷயம் என்னன்னா, பசிக்காக சாப்பிடும்போது நம்ம உடம்பு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். ருசிக்காக சாப்பிடும்போது நம்ம உடம்பு எல்லாத்தையும் செரிமானமே ஆகாது. எல்லாத்தையும் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. வேஸ்ட்டாக தான் எக்ஸ்கிரீஷனாக வெளியே போயிடும். ருசிக்காக சாப்பிடும்போது எந்த உணவும் செரிமானம் ஆகிறதே கிடையாது. பசிக்காக சாப்பிடும்போது எல்லா உணவுமே செரிமானம் ஆயிடும். பசி ருசி அறியவே அறியாது. ருசி பசி அறியவே அறியாது. பசியும் ருசியும் வெவ்வேறு கோணங்கள். பசிக்காக சாப்பிடும் பொழுது உணவை ரசிப்பதுண்டு. ருசிக்காக சாப்பிடும் பொழுது உணவு அழகாக தெளிவாக இருக்கிறதா என்று பார்ப்பதுண்டு. பசிக்காக சாப்பிட்ற யாருக்குமே எந்த நோயும் வரதே கிடையாது. எப்போ நம்ம ருசியை தேடி போகிறோமோ அந்த ருசிக்காக சாப்பிடும்போது தான் உடம்புல எல்லா நோயும் வந்துடுது. ஸோ பசிக்காக சாப்பிடுங்க, ருசிக்காக சாப்பிட வேணாம். அப்புறம் டைமுக்கு சாப்பிட்றோம். பசிக்காக சாப்பிட்றதே கிடையாது. டைமுக்கு சாப்பிட்றது. 8:30 சாப்பிட்டியா, மதியம் 1:30 சாப்பிட்டியா, நைட்டு 7:30 சாப்பிட்டியா, எப்போ வேணால் சாப்பிடுங்க. பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக உடம்புல எந்த நோயும் வரவே வராது. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வேலை விஷயமா வெவ்வேறு இடத்துல போய் சேர்ந்துடுறோம். ஸோ காலையில் கண்டிப்பாக சாப்பிட்டே போகுன்ற கட்டாயம். மதியம் 12 to 1:30 கண்டிப்பாக சாப்பிட வேண்டின்ற கட்டாயம். இந்த கட்டாயத்தினாலேயே நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம். ஸோ நம்ம பசியை அறிஞ்சதே கிடையாது. பசி அறிஞ்சு யாரும் உணவு சாப்பிட்றதும் கிடையாது. பழக்க வழக்கங்கள் மாற மாற உடம்புலையும் தேவைக்கு அதிகமான கொழுப்புகள் சேர்ந்து போச்சு. எல்லாமே நோயாக மாறி போச்சு. ஸோ எப்பொழுது பசி அறிந்து நம்ம உணவு எடுத்துக்கிறோமோ அப்போ தான் நோயே இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியும்.